ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான பிரியாணி, அதுவும் ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நான் ஆவின் பிராண்ட் நெய் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட என்ன பிராண்ட் நெய் இருக்கோ அதை நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் இப்போ ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகி வருது. இப்போ நான் 4 பட்டை, கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் கிராம்பு சேர்த்துருக்கேங்க. உங்ககிட்ட என்னென்ன ஸ்பைசஸ் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஸ்பைசஸ் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமேல் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி அரை கிலோ அரிசிக்கு 600 கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கு 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாகவும். நம்ம இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக சிம்மில் வச்சு நல்லா ப்ரௌனிஷ் கலர் வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கொஞ்சம் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌனிஷ் கலர் வர்ற அளவுக்கு பொறுமையாக ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அப்போ இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 50 கிராம் இஞ்சி, ஒரு 2 பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேங்க. பிரியாணிக்கு எப்போயுமே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனேவும் நம்ம தக்காளியும் 3 சின்ன சின்ன தக்காளி, 2 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது சீக்கிரமாக தக்காளி மசிகிறதுக்காண்டி கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ சீக்கிரமாகவே மசிஞ்சிடும். இப்போ நல்லா மசியட்டுங்க தக்காளி. தக்காளி பிரியாணியில் அப்படியே முழுசு முழுசாக இருந்தால் நல்லா இருக்காதுங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ கொஞ்சம் மசாலா சேர்த்துலாம். நான் தனி மிளகாத்தூள் தாங்க சேர்த்துருக்கேன், சக்தி பிராண்டில். உங்கள்கிட்ட என்ன பிராண்ட் இருக்கோ அது சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பிரியாணி மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கேன். பிரியாணி மசாலா நான் ஓனாகவே ரெடி பண்ணது தாங்க. இப்போ இது கொஞ்சம் நல்லா மசாலா வாடெல்லாம் போனதுக்கப்புறமேல் நம்ம கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் கொஞ்சம் புளிச்ச தயிராக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. கொஞ்சம் நான் வந்து வீட்டில் செஞ்ச தயிர் சேர்த்துருக்கேன். அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக சேர்க்குறேன். சப்போஸ் நீங்கள் கடையில் வாங்கி சேர்க்குறதா இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் புளிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்க. நான் ஒரு 600 கிராம் சிக்கன் எடுத்து அதை மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம அந்த சிக்கனையும் இதோடு சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் அதோடு சேர்த்தாச்சு. சிக்கனை சேர்க்கும்போது அந்த தோலோடையே சேர்த்துக்கோங்க. அப்போ இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சில பேர் அந்த தோலை ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அந்த தோலோடு சேர்த்து பிரியாணி செய்யும்போது அந்த பிரியாணியோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. சப்போஸ் தோல் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மேபி இல்லைனா சாப்பிடும்போது எடுத்து வச்சுட்டு சாப்பிடுங்க. ஆனால் அதோட சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்போ நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சு பொறுமையாக வேக விடலாங்க. கொஞ்சம் அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மூடி போட்டு கொஞ்சம் பொறுமையாக சிம்மில் வேக வைங்க. இந்த மாதிரி பிரியாணி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிவிட்டு. இப்போ நம்ம இதில் நான் 4 டம்ளரில் அளந்து வச்சுருக்கேங்க. 4 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேன். அதுக்கு 6 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் சீரக சம்பா அரிசியில் செய்கிறேங்க. நீங்கள் சப்போஸ் பாஸ்மதி அரிசியில் செய்கிறதா இருந்தால் கூட அதுக்கும் இதே அளவு தாங்க. இப்போ இந்த கொஞ்சம் இது மேலே கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இப்போ நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமேல் நம்ம இதில் அரிசி சேர்த்துக்கலாம். அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுடுங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும் இந்த இது. இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிருக்கும். அரிசி சேர்த்துடலாம். அரிசியை நல்லா தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இல்லைனா தண்ணி கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிருங்க. கரெக்டாக தண்ணி வடிச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் உப்பு பத்தலைன்னா நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மூடி போட்டு பொறுமையாக வேக வச்சிடலாங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடிக்கடி எடுத்து இந்த மாதிரி கலந்து விடுங்க. ரொம்ப போட்டு கிண்டிடாதீங்க, அப்போ ரொம்ப குழஞ்சிடும்.
அப்படி சைடில் எடுத்து எடுத்து விடுங்க. அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம தம்மு போட்டுடலாங்க. அதுக்கு கொஞ்சம் மேலே நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 வேக்காடு வெந்தால் போதுங்க. ஒரு 60-70% வெந்தால் போதும். அதுக்கப்புறம் மிச்சம் தம்முலே வெந்துடுங்க. அப்புறம் கொஞ்சம் லெமன் ஊற்றிட்டு நம்ம தம் போட்டுடலாங்க. கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே தம்மு போட்டுருங்க. அப்போ இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. நான் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான தோசைக்கல் வச்சுருக்கேன். அதை இது மேலே வச்சுட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமேல் ஒரு வெயிட் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேமில் வைங்க. அப்புறம் 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளோட சூப்பரான பிரியாணி ரெடி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்யறது சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேங்க. இப்போ கோபி மஞ்சூரியன் எப்படி செய்கிறது சொல்லி நான் சொல்கிறேங்க. நான் 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நான் அதுக்கு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம், அரிசி மாவு கொஞ்சம், உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேங்க. மைதா மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் கடையில் வாங்கின சிக்கன் 65 மசாலா தாங்க சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தனியாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்றதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கலந்துக்கலாங்க. சப்போஸ் உங்களுக்கு இதில் கொஞ்சம் லெமன் ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் லெமன் சேர்த்துக்கோங்க. எனக்கு லெமன் ஃப்ளேவர் என்னோடய பையனுக்கு பிடிக்காது, அதனால் நான் சேர்க்கல. உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் லெமன் சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாங்க எண்ணெயில். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேங்க, இல்லைனா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும். அதனால் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம பொறுமையாக கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாங்க. மீதம் இருக்கதையும் நம்ம அப்படியே பொரிச்சு எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கோபி மஞ்சூரியன் செய்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க பாத்திரத்தில். நான் நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணலங்க. ரொம்ப ஷார்ட்டாக செஞ்சுருக்கேன். அப்போ தான் என்னோடய பையனுக்கு பிடிக்கும். கொஞ்சம் ஆனியன் சேர்த்துருக்கேங்க. ஆனியன் ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டாங்க, லைட்டாக ஃப்ரை ஆனால் போதுங்க. அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதிலே சிக்கனை சேர்த்துக்கலாம். எல்லா சிக்கனையும் என்னோடய பையன் வறுக்கும் போதே சாப்பிட்டாங்க. இவ்வளோதாங்க மீதம். நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குடமிளகாலாம் நிறைய பேர் சேர்ப்பாங்க, அது எங்கள் வீட்டில் பிடிக்காதுங்க, அதனால் நான் சேர்க்கலை. இது ரொம்ப சின்ன பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கொஞ்சம் சாஸ் சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் சோயா சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவை நான் தண்ணியில் விட்டு கரைச்சி வச்சுருக்கேங்க, அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க கைவிடாமல். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஃபுட் கலர் வேணால் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான கோபி மஞ்சூரியன் ரெடி. ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான கோபி மஞ்சூரியன் ரெடிங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.